நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மெய்ப்பெண் குரல் கேட்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. அநேகர் இந்த நிகழ்ச்சி மூலம் ஆஸ்வதிக்கப்படட்டும். உடைய சாட்சிகளை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் வாயிலாகவோ நீங்கள் தெரியப்படுத்தும்படி அன்பாக கேட்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதிருங்கள் அப்படிங்கிற காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். நாம் வாழுகிற இந்த பூமி, நாம் வாழுகிற இந்த சமுதாயம் பொய் அதிகமாய் பேசப்படுகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. பொய்யை அதிகமாய் விரும்பக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா என்ன செய்வாங்கன்னா பொய் சொல்லி, அதாவது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை குறித்து நான் சில மூத்த நபர்களிடத்தில் கேட்டபோது அவங்க சொன்னது, 1000 பொய் சொல்லி அல்ல, 1000 பேர் போய் ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன அந்த சொல் அப்படியே வழி தான் 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை முடிக்கணும்னு ஆயிடுச்சு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்போ பாருங்கள், பொய்யில் தான் அந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் தேவன் பொய் சொல்வதை வெறுக்கிறார். தேவன் பொய் சொல்லுகிறதை வெறுக்கிறார். இந்த வேதம் பொய் சொல்லுகிறதை வெறுக்கிறது. பொய்யை குறித்து நாம் வேதத்தில் சிந்திக்கும் போது, பொய் யார் பேசுவா அப்படின்னா பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் ஹெட்டு, பொய் சொல்வதில் ஹெட்டு அவன் தான். நல்ல கவனிங்க. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இந்த பூமியில் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நாம் பொய் சொல்லாத ஒரு அனுபவத்தில் இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, நன்மைகளை நமக்கு தந்து நம்மை திருப்திப்படுத்த நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த பொய்யை குறித்து நாம் வேதத்தில் சிந்திக்கும் போது ஆதி ஆகமத்திலிருந்து, அதாவது ஆதி மனுஷனிடத்தில் இருந்து இந்த பொய்யின் அனுபவம் தொடர்ச்சியாக வருகிறது. மனுக்குலம் முதலாவது பொய்யின் நிமித்தமே பாவத்தை செய்து இந்த உலகத்துக்கு சாபத்தை கொண்டு வந்தது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களுக்கு அழகாக சொல்லியிருந்தார், இந்த தோட்டத்தின் நடுமரத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது, புசிக்கிற நாட்களில் நீங்கள் சாகவே சாவீர்கள்னு சொன்னார். பிசாசு தந்திரமாக ஏவாளிடத்தில் வந்து அவன் தந்திரமாக சில காரியங்களை பேசி பொய் சொல்ல வைப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினான். இன்றைக்கி இந்த உலகத்திலையும் கூட ஒருவேளை நாம் நல்லவர்களாக இருந்திருக்கலாம், நல்ல சுவாபம் உடையவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நாம் பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏதோ ஒரு நபரால், ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் சூழ்நிலையினால் நாம் கற்றுக்கொண்டவர்களாக, அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக ஒருவேளை மாறி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறாரு, இனி பொய் சொல்லாதே,
இனி பொய் சொல்லக்கூடிய மனுஷனா நீ இராதே, இனி பொய் சொல்லக்கூடிய ஒரு மனுஷியா நீ இராதே, அன்பு சகோதரி, அன்பு சகோதரா என்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு. பொய் சொல்லுவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பொய் சொல்லுகிற மனிதன் ஒருவேளை தற்சமயம் தற்காலத்தில் இப்போ ஒருவேளை மதிக்கப்படக்கூடியவனா, செழிப்புள்ளவனா, ஆசீர்வாதம் உள்ளவனா தெரியலாம். ஆனா ஒரு நாள் வருகிறது, அவனுக்கு தகுந்த வேதனையும் கஷ்டமும் இன்னலும் காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். வேதத்திலையும் கூட அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களில் வாசிக்கும் போது சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் பேசுகிறவர்களை அழிப்பே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அழிப்பார். பொய் பேசுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறபடினால் சங்கீதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், பொய் பேசுகிறவர்களை அழிப்பார். நாமெல்லாம் அழிக்கப்பட்டோம்னா எந்த நிலைமைக்கு ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சாதாரண ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலே தாங்கிக் கொள்ள முடியலை. இப்போ கடந்த நாட்களில் வயநாடில் நடந்த சம்பவம் எவ்வளோ பெரிய வைரலாச்சு, எவ்வளோ பெரிய வேதனைக்குரியதாச்சு. அந்த இழப்பை அந்த ஜனங்கள் தாங்கி கொண்டாங்களா அப்படிங்கிறத விட நாம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இழப்பாக தெரிஞ்சிச்சில்ல. நம்முடைய வாழ்க்கையில் சில அழிவுகள் வருவதற்கு காரணம் என்னென்னா நாம் சொல்லுகிற பொய். இன்னும் வேதம் சொல்லுகிறது, 63ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் பேசுகிறவர்களின் வாய் என்ன செய்யப்படும்? அடைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாய் அடைக்கப்படும். இந்த செய்தியை கேட்கும்போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதிகமாய் பொய் சொல்லி கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, குடும்பத்தில் பொய் சொல்லி கொண்டிருக்கிறீங்க, தொழிலில் பொய் சொல்லி கொண்டிருக்கீங்க, வியாபாரத்தில் பொய் சொல்லி கொண்டிருக்கீங்க, அநேக காரியத்தில் பொய் சொல்லி கொண்டு இருக்கீங்க தானே. பொய் சொல்லி அநேகரை சமாளித்து கொண்டு இருக்கீங்க தானே. உங்கள் வாய் அடைக்கப்படும். பொய் சொல்வதை நிறுத்துங்க. இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். இன்னைக்கு அநேக வழக்குகளில் பொய்யான காரியத்தை சொல்லி தனக்கு சாதகமாக முடித்து நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னான். உலகத்தில் சொல்லலாம், ஆனால் நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் தப்பிக்க முடியாது. ஆக்கினைக்கு தப்புவதில்லை. நிச்சயமாக ஆண்டவருடைய ஆக்கினை வரும்போது தப்ப முடியாது. பொய் பேசவே கூடாதுன்னு கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19:9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசுகிற மனுஷன் நாசமடைவான், வாழ முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது. ஒருவேளை நல்ல வாழ்க்கை கிடைச்சிரும்னு யாராவது உங்களை பார்த்து நயமா பேசினாங்கன்னா எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு நல்லது இது போல தெரியலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிடும். நாசமடைவான் பொய் பேசுகிறவன். ஆகவே பொய்யை வெறுக்க, பொய் வேணான்னு சொல்லுங்க. பொய்யின் காரியம் எனக்கு வேணாம், பொய்யினால் எனக்கு கிடைக்கிற சம்பாத்தியம் வேணாம், பொய்யினால் கிடைக்கிற மரியாதை எனக்கு வேண்டாம். கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது, 10 கட்டளையில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசுவது தேவனுக்கு எவ்வளோ பெரிய கோபத்தை உண்டாக்குற காரியம்னு அழகாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பொய் சொல்ல தேவன் விரும்புகிறவர் அல்ல. பொய் சொல்லுகிறவனை கர்த்தர் வெறுக்கிறார். இந்த செய்தியின் வாயிலாக உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அதற்கு ஆதாரமாக 2 சம்பவங்களை நான் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் 22, 23ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை
என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயின் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருத்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போக தன் வேலைக்காரராகிய 2 பேர் மேல் வைத்தான். நல்லா கவனிங்க. இங்கே எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி எலிசாவை சந்திக்க வந்த நாகமானுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. இவன் குஷ்டரோகியாக இருந்தான். யோர்தானில் போய் 7 முறை முங்கி எழும்பு, உனக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னார். அதே போல் அவன் போய் யோர்தானில் 7 முறை முங்கி எழுந்தான். அவனுக்கு ஒரு சுகம் கிடைத்தது. காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று எலிசாவிடத்தில் வந்தபோது எலிசா சொன்னார், நீ போப்பா, உன் காணிக்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். ஆனால் கூட இருந்த கேயாசி அவன் அதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தவன் என்ன பண்ணனா, கேயாசி எலிசாவுக்கு தெரியாமல் போய் நாகமானிடத்தில் எலிசா சொன்னதாக ஒரு பொய்யை சொல்லி மாட்டு வஸ்திரம், வெள்ளி உடைமைகள் எல்லாவற்றையும் வாங்கி தன்னுடைய வீட்டில் கொண்டு போய் பத்திரப்படுத்தி விட்டு வந்தான். ஆனால் இந்த சம்பவம், இந்த காரியம் எலிசாவுக்கு தேவன் வெளிப்படுத்தி, எலிசா அந்த கேயாசி பொய் சொன்ன அந்த கேயாசியை பார்த்து 26ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நல்லா கவனிங்க, இருங்க நல்லா கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அதை வாங்கும் போது, பொய் சொல்லி அதை வாங்கும் போது உன் கூட என் மனம் வரலையா அப்படின்னு சொல்லி இங்கே அந்த ஊழியக்காரர் அந்த வேலைக்காரரிடத்துல கேட்கிறார். இந்த செய்தியை கேட்குற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக மரியாதை உள்ள, மதிப்புள்ள, உங்களுக்கு சகாயம் பண்ணின, உங்களுக்கு உதவிகரமாக இருந்த, உங்கள் இல்லாமையில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு எல்லா ஆதரவாக இருந்த நபர்களுக்கு துரோகம் பண்ணும்படி அவருடைய மரியாதை இழந்து போகக்கூடிய அளவுக்கு பொய் சொல்லி ஆதாயத்தை தேடிக்கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறாரு, பொய் சொல்லுகிறத நிறுத்து. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கேயாசிக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க. இவன் பொய் சொன்னதுனால என்ன நடந்துச்சுன்னா, நாகமான் குஷ்டரோகியா வந்தான், இப்போ அவன் சுகமா போறான். ஆனால் இவன் பொய் சொல்லி வஸ்திரத்தையும் வெள்ளி உடைமைகளையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டத்தையும் வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தை இவனுக்குள்ள கொண்டு வந்த பிசாசு இவனுக்கு எதை கொடுத்தான் அப்படின்னா, குஷ்டரோகத்தை கொடுத்தான். அவன் எதை, ஆமேன் ஸ்தோத்திரம், எந்த குஷ்டரோகத்தோட வந்து அந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகமடைஞ்சு போனானோ அந்த குஷ்டரோகம் இவனையும், அழகா சொல்லப்பட்டிருக்கு, உன்னையும் உன் சந்ததியையும் என்றென்றைக்கும் என்ன செய்யிருக்கும், பிடித்திருக்கும் என்றான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சபிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொய் சொன்ன அனுபவம். உங்களுக்கே அது தெரியலை, உங்கள் பிள்ளைகளுக்கு அது பழிச்சிடக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் மற்றவங்க அதை பாதிக்கப்பட்டுறக்கூடாது. இன்னைக்கு மனம் திரும்புங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறாரு, பொய் சொல்லுகிற அனுபவத்தை விட்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பொய் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சாபம் உண்டாகும். பொய் சொல்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைக்கு நீங்கள் உள்ளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பொய் சொல்லி ஆதாயத்தை தேடி சம்பாத்தியம் பண்ணி பணத்தை தேடி பணத்தை கட்டி வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருமானால் அந்த செல்வமும் அந்த பணமும் ஒன்றுக்கும் உதவாமல் போயிடும்.
கேயாசியுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் அவனை அவன் குடும்பத்தையும் பிடித்தது, என்றென்றைக்கும் பிடித்தது. எவ்வளோ பெரிய ஒரு சாபம்ல. பொய் நிமித்தம் உண்டாகிற பிரச்சனை கொடூரமாக இருக்கும். இன்னும் ஒரு சம்பவத்தை வேதத்தில் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அங்கே அனனியா சப்பிராளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா சப்பிராளை குறித்து அங்கே பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அனனியாவும் சப்பிராலும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து சொத்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைக்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை, ஒரு வாய்மொழியை சொல்லிவிட்டு போன பிறகு, சொத்தை விற்ற பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மனம் வஞ்சிக்கப்பட்டு ஒரு பகுதியை வஞ்சித்து மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த அனனியாவையும் சப்பிராளையும் பார்த்து தனித்தனியாக உள்ள வரும்போது, நீ சொத்து இவ்வளோதான் வித்தியான்னு கேட்டபோது, இவ்வளோதான் சொன்ன போது என்ன நடந்துச்சுன்னா, அவர்கள் பொய் நிமித்தம் மரித்து போனார்கள். இன்னைக்கு பொய்யினால் அநேகர் மரணம் அடைகிறாங்க. ஒருவேளை பொய் எதனால் மரித்து போனாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பொய் ஒரு மனுஷனை வாழ விடாது. உண்மையை சொல்லி பாருங்க, நிச்சயமாக நீங்கள் வாழ்வீங்க. உண்மை தான் என்றைக்குமே நிலைக்கும். பொய் என்றைக்குமே நிலைக்காது. பொய் சொல்லி வாழ்ந்துடலான்னு நினைக்கிறீங்க தானே? முடியாது. பொய் சொல்வதினால் தொடர்ந்து சாபமும் மரணமும் உண்டாகும். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து எச்சரிக்கிறாரு. இந்த அனனியா சப்பிராவுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள், சபையிலே ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தில் அவர்களுக்குள் ஒரு வஞ்சகம் உண்டாகி அந்த வஞ்சகம் அவர்களை பொய் சொல்ல வைத்தது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கும் ஆமேன் தேவனுடைய கர்த்தருடைய கட்டளைக்கும் தேவன் கொடுக்கிற ஆமேன் ஆசீர்வாதத்துக்கும் ஆமேன் ஸ்தோத்திரம் உள்ளத்தில் இருந்து அவருக்கு கொடுக்கிற விஷயத்தில் அவரை வஞ்சிக்கக்கூடியவர்களாக, வஞ்சித்தது மட்டுமல்ல பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் தொடர்ந்து இருப்பீங்கன்னு சொன்னால் மரணம் சம்பவிக்கும். ஆகவே பொய் சொல்லுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையை விட்டு மாற்றி அமைக்கப்படட்டும். பொய் சொல்லுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகட்டும். பொய் சொல்லாதே அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் சாபத்தை மாற்றுவார். மரணத்தின் ஓலங்களை கர்த்தர் மாற்றுவார். தொடர்ச்சி அநேகருடைய வாழ்க்கையில் மரணம், குடும்பத்தில் மரணம். என்ன நடக்குது? எதனால் இது சம்பவிக்குது? அநேகர் சொன்ன பொய், குடும்பத்தில் வாழையடி வாழையாக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற பொய்யினால் உண்டாகிற தொழில் சம்பாத்தியம் தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வரும். இன்னைக்கு மனம் திரும்புங்க. இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நான் சொன்ன பொய்க்கு நான் மனம் மறந்துகிறேன். நான் சொன்ன பொய்க்கு இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு மன்னிங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வேதம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு வேத புஸ்தகமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் தேவனை அறியாத பிள்ளைகளாய் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பீங்கன்னா, நாங்கள் எங்கே போய் உண்மையை கற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. வேறு எங்கேயும் போக வேண்டாம். இயேசுவை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உண்மை உள்ள தெய்வம், அவர் உண்மையை பேசுகிற தெய்வம், அவர் உண்மையை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டின தெய்வம். அந்த தெய்வமாகிய இயேசு இந்த பரிசுத்த வேதாகமத்தை எங்களுடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை படிக்கிறார்கள். நீங்கள் இந்த வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பீர்களானால் இதில் இருக்கிற உண்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொய்யை மாற்றும். பொய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வேதம் மிகுந்த உதவியாக இருக்கும். இந்த வேதத்தை படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை கேட்குற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, வாலிபனே, பொய் சொல்லுகிற அனுபவத்தை விட்டு மனம் திரும்புங்க. அப்பாவை மறைச்சி, அம்மாவை மறைச்சி, குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை மறைச்சி நீங்கள் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாக கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த பொய்யை விட்டு மனம் திரும்புங்க. இந்த செய்தியை கேட்கிற அந்த வேளையில் நீங்கள் பொய்யிலிருந்து மனம் திரும்புவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்களுக்குரிய நன்மைகளை செழிப்பை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போமா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கேட்ட ஆண்டவரே செய்திக்காக ஸ்தோத்திரம். பொய் சொல்லாதே,
பொய் சொல்லாதிருங்கள் என்ற இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை கடினமான வார்த்தையாக இருந்தாலும் இது மாற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கிறபடினாலே நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி கொண்டிருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் பொய்யை விட்டு மனம் திரும்ப, பொய் சொல்லுகிற அனுபவத்தை விட்டு மனம் திரும்ப, பொய்யான காரியத்தை விட்டு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா வெளியே வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்க, அந்த கடவுளுக்கு உண்மையாக இருக்க, சொல்லுகிற வார்த்தையில் உண்மையாக இருக்க, மதிப்பு இழந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா தேவன் கொடுத்த அந்த ஆதி மேன்மைக்குள் நம்முடைய பிள்ளைகள் கடந்து வருவதற்கு ஏற்ற ஒரு மெய்யான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரட்டும். உங்கள் நாமம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:30 இந்த செய்தி தொடர்ந்து வருகிறது. தொடர்ந்து நீங்கள் இதை பார்க்க அன்போடு கூட கேட்கிறோம். அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சபைக்கும் நீங்கள் போகாதவர்களாய் இருப்பீர்களானால், இன்னும் இந்த தேவனை குறித்து, இந்த இயேசுவை குறித்து நீங்கள் அறிய வேண்டுமானால் எங்களோடு கூட அருகாமையில் இருக்கிற கருவந்தா அல்லேலூயா ஜெப வீடிற்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீ